ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விஷயம் பேச வேண்டியிருக்கு, சில விஷயத்தை பேசி கிளியர் பண்ண வேண்டியிருக்கு. இங்க பாரியா, என்னதான் இருந்தாலும் நீ என்னோட தலைச்சம்புள்ள. வாழையடி வாழையா நம்ம வம்ச வழக்க அணைஞ்சிராம அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போக வேண்டியது உன்னோட பொறுப்பும் கடமையும். அதை நீ செய்ய தவறுனா அதை சரி பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பியா? அப்படி நான் செய்ய தவறிட்டா அது உனக்கு மட்டும் நான் செய்யற துரோகம் இல்ல, அடுத்து வர்ற தலைமுறைக்கும் நான் செய்யற துரோகையா, நான் செய்யற பாவையா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கும் எனக்கும் 1000 பிரச்சனை, சண்டை, சச்சரவு இருந்தாலும் ஊர் உலகத்தில் இருக்கவங்க எல்லாம் சண்முகத்தோட பையன் சரவணனோட அப்பன் சண்முகம் தானே சொல்லுவாங்க. அதே நீ அந்த ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னையா சொல்லுவாங்க? ரம்யாவோட புருஷன் சொல்லுவாங்கயா. உன்னோட அடையாளத்தையே இழந்துருவியா நீ? ரம்யாவோட புருஷன் 2 வாரத்தில் அடங்கிடியா எல்லாம்? போது நிறுத்துறீங்களா? இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி என் மகனோட மனசை குழப்பி உங்களுக்கு சாதகமா காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்காதீங்க. அது நடக்கவே நடக்காது. டே சரவணா, இந்த மனுஷன் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு நமக்கு எந்த அவசியமும் இல்ல. வாடா உள்ள போலாம். இங்க பாருங்க, நம்ம பாரம்பரியமான அடையாளத்தை இழந்துட்டு நிக்கிறது நம்ம உயிரை இழக்கிறதுக்கு சமம். ஒரு கல்யாணங்கிறது சந்தோஷத்தையும் சொந்தத்தையும் கொண்டு வரணுமே தவிர அடையாளத்தை அழிக்கிறதா இருக்கக்கூடாது கண்ணு. கண்ணு, இந்த கமிஷனரோட புருஷங்கிறது இன்னைக்கு வேணா உனக்கு பெருமையா சந்தோஷமா இருக்கலாம், ஆனா அது ஒரு முள் கிரீடம் கண்ணு. உன்னை கொன்னுடும், கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுடும். புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா வாழ்றதுன்னா என்ன தெரியுமா? அவங்களுக்குள்ள அன்பும் பாசமும் இருக்கணும். அந்த அன்பும் பாசமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் மரியாதை இருக்கும்போது மட்டும்தான் வரும். அந்த மரியாதை எப்போ வரும் தெரியுமா? தகுதியும் தராதரமும் சரிக்கு சமமா இருக்கும்போது மட்டும்தான் வரும். அந்த ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு தகுதி இருக்கான்னு நான் உன்னை கேட்க மாட்டேன். நீயே உன் மனசாட்சியை கேடு, அது சொல்லும். ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கமிஷனரோட புருஷன் ஷோகேஸ் பொம்மையா மட்டும்தாங்க அந்த வீட்டில் இருப்ப. உன் மனசாட்சி அதை சொல்லி காட்டும். இது உனக்கு மட்டும் அவமானம் இல்லையா? உன்னை பெத்த அப்பனா எனக்கு அவமானம். பரம்பரை பரம்பரையா நம்ம காப்பாத்திட்டு வந்த கௌரவத்துக்கு அவமானயா? பாரியா, அந்த ரம்யா அதிகாரத்தோட உச்சத்துல இருக்காயா. அந்த அதிகாரம் அவளுக்கு கூட பிடிக்கும். அந்த நிழல நீயும் இருந்தினா கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும்யா. அதுக்கப்புறம் அது உன்னை நெருப்பா சுட்டெரிக்கும், உன் மனசை சுட்டெரிக்கும். உன் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் போய் வெறும் நடபணமா இருப்பையா. பாரியா, ஆலமரத்துக்கு கீழே எந்த செடியும் வாழவும் முடியாது, வளரவும் முடியாது. அது முட்டி மோதி கடைசி வரைக்கும் வளர முடியாம மண்ணோட மண்ணா மக்கி செத்து போயிரியா. இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையா? ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்க நீ ஆசைப்படுறது எவ்வளவு பெரிய தப்புன்னு ஒரு சின்ன உதாரணத்தோடு சொல்லட்டுமா? என்கிட்ட இருந்து எழுதி வாங்கின சொத்தெல்லாம் மறுபடியும் நீ என் பேருக்கே எழுதி வச்சது அவ மேல ஆசைப்பட்டதுனாலதான். அந்த ஆசைதான் உனக்கு இவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு. இந்த ஏமாற்றத்துல ஆரம்பிக்கிற கல்யாணம் உனக்கு தேவையாயா? யோசிச்சு பாரு. ஐயா, என்னோட தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் தாண்டி உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நீ அதை பத்தி எதையுமே கவலைப்படாம உன் வாழ்க்கைய பணம் வச்சிருக்கிய. ஐயா, உன் சொத்தெல்லாம் எழுதி ஏமாத்தி வாங்கிட்டேன்னு உனக்கு மேல வருத்தம் இருக்கும். சத்தியமா அப்படி இல்லையா? உன்னை ஏமாத்தி சொத்தை எல்லாம் வாங்கணும்னு எனக்கு எந்த எண்ணமும் இல்லை. அதை காப்பாற்றணுன்றதுக்காக தான் வாங்கினேன். என்னடா நமக்கு இப்படி துரோகம் பட்டானேன்னு நீ வேணா நினைக்கலாம். அதுக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலையா. ஆனா உன்னையா, நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா நான் தடுக்க மாட்டேயா. முன்னால இருந்து நானே நடத்தி வைக்கிறேன். ஏன்னா நான் உன்னை ஏமாத்த கூடாதுன்னு நினைக்கிறேன்.